சூடித்தந்த சுடற்கொடியே இல்லப்பா, இங்க ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேர் இருக்க முடியாது. அதனாலதான் பாரு, நான் உன் டார்லிங் பாட்டி 3 பேரும் மாத்தி மாத்தி இருக்கோம். யாராவது 2 பேர் தான்டா கண்ணா இருக்கணும். என்னப்பா குட்டி, அவங்கள வீட்டுல தேடுவாங்கடா. அவங்க வீட்டுல விட மாட்டாங்க. மகா, எங்க வீட்ல விட மாட்டாங்கடா கண்ணா. எங்க வீட்ல என்ன தேடுவாங்க. தேடுவாங்களா? யாரு தேடுவாங்க? எங்க அப்பா தேடுவாங்க, எங்க பாட்டி தேடுவாங்க. உங்களுக்கும் அப்பாவும் பாட்டியும் இருக்காங்களா உங்க வீட்ல? ஆமா. என்னைய மாதிரி உங்களுக்கு டார்லிங் இருக்காங்களா? இருக்காங்களே. சுக்கி ஃப்ரெண்ட், நீங்க உங்க வீட்ல சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்களா? எங்க வீட்ல என்னை தேடுவாங்க. பாப்பாவை காணுமே, பாப்பா இன்னும் வரலையே அப்படின்னு. அப்புறம் பாப்பாவை காணும்னு அழுவாங்க. உன்னைய விட்டு இருக்க முடியாம அன்னைக்கு உங்க அப்பா அங்க கோவிலுக்கு வந்தார்ல, நம்ம பிக்னிக் போயிருக்கும் போது. ஆமா, அது மாதிரி என்னைய காணும்னாலும் எங்க வீட்ல தேடி வந்துருவாங்க. இங்க யார் வருவாங்க? உங்க அப்பாவா? அப்பா வருவாங்க, பாட்டி வருவாங்க, யாருனாலும் வருவாங்க. அப்பனா அவங்க வர்ற வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்க. அவங்க வந்தா நான் சொல்றேன், சுக்கி இங்க இருக்கட்டும் அப்படின்னு நான் சொல்றேன். அவங்க கேட்க மாட்டாங்கடா கண்ணா. கேட்பாங்க, தம்பி சொன்னா கேட்பாங்க. சரி, நான் சுக்கி உன் கூடயே இருக்கேன்னு. நீ இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. பாட்டி பால் கொண்டு வரட்டும், குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பீங்களா? சரியா? நம்ம விளையாடுவோம் சுக்கி. என்னப்பா விளையாடணும்? டாக்டர் ஒன்று ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. நீ ரொம்ப பேசக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது. நான் உன் பக்கத்துலேயே தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன்னு. நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. தம்பி தூங்கிட்டே தான் இருந்திருக்கான், இப்ப தூக்கமே வரல தம்பிக்கு. சரி, அப்ப நான் வாகா குட்டிக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? கதை. கதை. நீ கொஞ்சம் வெளியே வா. சுக்கி ஃப்ரெண்ட், கதை சொல்லுங்க. ஒரு ஊர்ல ஒரு குட்டி குருவி இருந்ததா. என்ன குருவி? சிட்டு குருவி. அது என்ன கலர்ல இருக்கும்? வாகா குட்டிக்கு என்ன கலர் பிடிக்கும்? எனக்கு எல்லா கலருமே பிடிக்கும். அப்படின்னா அந்த குருவி கிட்டயும் எல்லா கலரும் இருக்கும். எல்லா கலரும் கலந்த குருவி அது. ப்ரோ, பாத்தியா, நான் அந்த டீச்சரை திட்டினப்ப நீ என்ன திட்டினியே? இப்ப பாரு, நம்ம 2 பேரும் இருக்க வேண்டாமா? வீட்டுக்கு போகணுமா? அந்த டீச்சர் மட்டும் இருக்கணுமா? எப்படி எல்லாம் வாகக்குட்டி மனசை மாத்தி வச்சிருக்கான்னு பாரு அவ. இங்க பாருடா தம்பி, உனக்கு எவ்வளவு கோவம் இருந்தாலும் சரி, எவ்வளவு கோவம் வேணாலும் இருக்கட்டும், ஆனா கொஞ்சம் மரியாதையா பேச அவங்கள. எனக்கு அந்த பொண்ணை பார்த்தாலே பிடிக்கல ப்ரோ. பிடிக்க வேண்டாண்டா, பிடிக்காமலே இருக்கட்டும். ஆனாலும் அவங்க ஒரு டீச்சர், ஒரு பொண்ணு, அதுக்கு உண்டான மரியாதையை கொஞ்சம் கொடு. என் தம்பி இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ற ஆளே இல்லடா. எனக்கு பொண்ணுங்களை பார்த்தாலே செம்ம காண்டாகுது ப்ரோ. அதுல இந்த பொண்ணை பார்த்தா எனக்கு கோவம் தலைக்கு ஏறுது. வாகா குட்டியை எப்படி மயக்கி வச்சிருக்காங்கன்னு பாரு. இவன் இந்த குட்டி பையன் ஸ்கூலுக்கு போய் எத்தனை நாள் ஆகுது? கொஞ்ச நாள் தான் ஆகுது. இந்த கொஞ்ச நாள்ல இந்த குட்டி பையன் மனசை இப்படி மாத்தி வச்சிருக்காங்கன்னா அப்போ இவங்க என்னதான் பண்ண மாட்டாங்க? ப்ரோ, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. ஏற்கனவே நம்ம பட்ட அவமானம், அசிங்கம் எல்லாம் போதும். இன்னொரு தடவை அந்த மாதிரி எல்லாம் நடக்கவே கூடாது. அப்படி நடக்கிறதுக்கு நான் அனுமதிக்கவும் மாட்டேன். என்ன விடு ப்ரோ. இப்போ வாகா குட்டி, நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்கன்னு சொன்னதும் உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். உன் மனசு கொஞ்சம் கூட கஷ்டப்பட கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த வெண்ணிலாவை பக்கத்திலேயே அண்ட விடாம நான் துரத்தி விட்டுட்டு இருக்கேன். நடுவில் இந்த பொண்ணு யாரு? வேணாம் ப்ரோ, இவங்க சாவகாசமே நமக்கு வேண்டாம். இங்க பாரு, நீ ஒட்டுமொத்த பிசினஸையும் பேசாம யூகேக்கு ஷிஃப்ட் பண்ணு. வா, நம்ம எல்லாரும் அங்க போயிடலாம். இந்தியாவே நமக்கு வேண்டாம். வா, நம்ம யூகே போயிடலாம். இப்போ முதல்ல பக்கத்துல இருக்கிற பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் பார்க்கணும்டா. அதுக்கு சொல்யூஷன் நான் சொல்றேன். முதல்ல வாகா குட்டியை நீ வேற ஸ்கூலுக்கு மாத்து. இந்த பொண்ணோட சாவகாசமே வேண்டாம்.
அந்த ஸ்கூல்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க? ஏன் அந்த ப்ரீகேஜி கிளாஸ்லயே எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க? எல்லாருக்கிட்டையுமே இந்த பொண்ணு இப்படி போய் பழகிக்கிட்டு இருக்கு. குழந்தைங்கன்னா எல்லாருக்கும் அடிக்கடி காய்ச்சல் வரும், வயிற்று வலி வரும். அப்ப அவங்க வீட்டுக்கெல்லாம் இவங்க போய் போய் பார்த்துட்டு இருக்காங்களா? இல்ல வாக்கா குட்டியை மட்டும் தானே டார்கெட் பண்றாங்க. அப்போ இவங்களோட பிளான் என்னவா இருக்கும்னு நீ கொஞ்சம் யோசி. வந்தாச்சு. சார், குட்டி பையன் தூங்கிட்டான் சார். கதை சொல்லி தூங்க வச்சுட்டேன். அவங்க பாட்டி பால் எதுவும் கொண்டு வந்தாங்கன்னா குடிக்க வைக்கிறதுக்காக எழுப்பி விட்டுறாதீங்க. கொஞ்ச நேரம் தூங்கட்டும். அவன் முழிச்சதுக்கு அப்புறம் பால் கொடுங்க. எங்க பிள்ளைய எப்படி பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க கிளம்புங்க. இதோ கிளம்பிட்டேன் சார். சார் அப்புறம் சாரி, நான் நான் வாக்கா குட்டியை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். குட்டி பையன் இப்படியெல்லாம் பேசுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல சார். சின்ன பையன் சார், அதுவும் இல்லாமல் அம்மா இல்லாமல் வளர்ந்துக்கிட்டு இருக்கான்ல, அதனால தான் என்கிட்ட அந்த அளவுக்கு பாசமாக இருக்கான். நீங்கள் வேற ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க சார். தானே உன்னோட பிளான் எனக்கு தான் நல்லா தெரியுமே. இது ஹாஸ்பிட்டல், நீ கொஞ்சம் அமைதியா இரு. நீங்க கிளம்புங்க மிஸ், நாங்க பாத்துக்கிறோம். ம், சரிங்க சார், பார்த்துக்கோங்க. நான் கிளம்புறேன். ப்ரோ பாத்தியா, அந்த பொண்ணு வாயில இருந்தே வந்துருச்சு. என்னடா, அம்மா இல்லாம வளர்ந்துகிட்டு இருக்கானா, அதனால இவங்க அம்மாவா மாறி பாசம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப புரியுதா இந்த பொண்ணோட பிளான் என்னன்னு? எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான் ப்ரோ, கொஞ்சம் கூட வித்தியாசமே கிடையாது. நான் சொல்றதை கேளு ப்ரோ. வாகா குட்டிக்கு நல்ல குணமானதும் இந்த ஸ்கூலுக்கு அனுப்பவே வேண்டாம், வேற நல்ல ஸ்கூலா பார்த்து சேர்த்து விடலாம். இல்லையா ஏன் கூட யூகேக்கு அனுப்பு. இல்ல உன்னால வாகா குட்டியை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு நினைச்சேன்னா வாங்க, எல்லாரும் ஒட்டு மொத்தமா நம்ம யூகே போயிடலாம். நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கிட்டாலும் யூகேல பொண்ணுங்க இருக்க மாட்டாங்களா என்ன? சொல்லு, யூகேல பொண்ணுங்களே இல்லையா? இப்போ நீ என்ன சொல்ல வர? அப்போ நீ மட்டும் எதுக்கு உன்னோட பிசினஸ் டீலிங்ல எந்த லேடிஸையும் அலோவ் பண்றது இல்ல? எதுக்கு அந்த டீலிங் எல்லாத்தையும் குமார் ப்ரோ கிட்ட விட்டுட்டு இருக்க? அப்போ உனக்கும் பொண்ணுங்கன்னா வெறுப்பு இருக்குதானே? எனக்கு வெறுப்பு இருக்கு, அதனால நான் அவங்களை அவாய்ட் பண்றேன். அதுக்காக எப்பவும் குத்தி குத்தி பேசிட்டே இருக்கிறது இல்ல. இப்போ நீ எங்க இருந்து எங்க தாவுற? வெண்ணிலா எனக்கு மெயில் பண்ணியிருக்காங்க. நேத்து தான் சொன்னான் அந்த ஃப்ராடு உனக்கு மெயில் பண்ணியிருக்கேன்னு. அதைத்தான் இப்ப சொல்ல வரேன். உனக்கு அவங்கள பிடிக்கலன்னா அவங்கள விட்டு விலகிரு. கூடவே இருந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காத. எது, நான் அவ கூட இருந்து டார்ச்சர் பண்றேனா? அவ தான் என் பின்னாடி தொங்கிக்கிட்டே வரா. பாருட தம்பி, உனக்கும் வெண்ணிலாவுக்கும் இருக்கிற பர்சனல் மேட்டர்ல நீ வெண்ணிலாவோட ஜாப்ல குறுக்க வராத. அவங்க கஷ்டப்பட்டு படிச்சு அந்த ஜாப் வாங்கியிருக்காங்க. அதுல நீ போய் இந்த மாதிரி இன்டரப்ட் பண்றது எனக்கு என்னமோ சுத்தமா பிடிக்கல. அவ எதுக்கு ப்ரோ மதுரைக்கு வரணும்? நீ இருக்கிற தைரியத்துல தான் அவங்க வந்திருக்கா. சரி, அவங்க ஒர்க் பண்ற கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் நீ எதுக்கு வாங்கியிருக்க? இந்த பழி வாங்குற எண்ணத்தை எல்லாம் விட்டுரு, அது நமக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயம். நான் அவளை மதுரைக்கு வராத, என் ஃபேமிலிக்குள்ள வராதன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அவ கேட்கல, மதுரைக்கு தான் வருவேன்னு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தா. அதனால நான் அவளோட கம்பெனி ஷேர்ஸை வாங்கினேன். அவளோட டிரான்ஸ்ஃபர் ஆர்டரை கேன்சல் பண்ணணும்னா எனக்கு அதை தவிர வேற வழி இல்லை. அதுக்காக எத்தனை கோடி செலவு பண்ணியிருக்க? எத்தனை கோடி செலவு பண்ணியிருந்தாலும் அது அத்தனையும் ப்ராஃபிட்டா மாத்துறதுக்கு எனக்கு தெரியும் ப்ரோ. இப்போ எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. இந்த குட்டி பையன் விஷயம் தான் எனக்கு பெரிய தலைவலியா இருக்கு. இப்படி எல்லாம் பிடிவாதம் பிடிக்கிறவன் அவனை எப்படி பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி மாத்தி வச்சிருக்கு பாரு அந்த பொண்ணு. இவன் வாகா குட்டி பிடிவாதமே பிடிக்க மாட்டான்னு உனக்கு தெரியுமா? நீ என்ன டெய்லி ஒரு 10 நிமிஷம் கால் பண்ணி பேசுவியா? என்ன ப்ரோ சொல்ற? அப்போ பிடிவாதம் பிடிப்பானா? பிடிவாதம் பிடிக்கிறதுல அவன் உங்க 2 பேருக்கும் அப்பன்டா. அங்க அவ்வளவு தூரத்துல உட்காந்துக்கிட்டு தினமும் ஒரு 10 நிமிஷம் கால் பண்ணி பேசிட்டு முடிச்சிடுற. உங்க அண்ணனை காலு, அவன் எப்படி பிடிவாதம் பிடிப்பான்னு. என்னம்மான்னு என்னைய கேட்டேனா? ஏண்டா சின்னவனே, உங்க அண்ணன் இந்த பிசினஸ் சாம்ராஜ்யத்துல எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தியா இருக்கான். ஆனா அவனால இந்த சின்ன பிள்ளைய ஹேண்டில் பண்ண முடியாம எப்படி தடுமாறி திணறிக்கிட்டு இருக்கான். நீ என்னமோ நேத்து வந்து இறங்கிக்கிட்டு தையத்தக்கான ஆடிக்கிட்டு இருக்க. பிள்ளை வளர்க்குறதுனா என்ன நினைச்ச? இங்கிட்டு கம்ப்யூட்டர்ல 2 தட்டு தட்டி இந்த பக்கம் பிரிண்ட் அவுட் எடுக்கிற வேலைன்னு நினைச்சியா? காலையில் இந்த குட்டி பையன் தூங்கி எந்திரிச்சு 1/2 டம்ளர் பாலை காய்ச்சி கொடுத்து குடிக்க வைக்கிறதுல இருந்து நைட்டு திரும்பவும் அதே 1/2 டம்ளர் பாலை குடிக்க வச்சு அவனை தூங்க வைக்கிற வரைக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளவு போராட்டம் இருக்குன்னு என்னையும் உங்கள் அண்ணனையும் கேளு. ஒரு நாள் அவனை நீ வளர்த்து காட்டுறா பாப்போம். அவன் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லணும், அவன் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டணும். நடுவில் 1008 கேள்வி கேட்பான். அந்த 1008 கேள்விக்கும் நம்ம பதில் சொல்லணும். ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல தெரிலன்னா உனக்கு ஒன்றுமே தெரியல பாட்டி போன்ட்டு போயிடுவான். இவன் மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற எல்லா குழந்தைங்களும் இப்படித்தான் இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த டீச்சர் எப்படி இவன் மனசுல இடம் பிடிச்சதுன்னு தான் எனக்கு தெரியல. ஆமா, அந்த டீச்சர் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். கிளம்பிட்டாங்கம்மா. சரி, பிள்ளைக்கு பால் ஆத்தி கொடுக்குறியா? தூங்கிட்டாம்மா. தூங்கிட்டானா? ஓ, நான் வேகன்னு வந்தேன். குமார் என்னைய கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் வாசல்ல இறக்கி விட்டுட்டு மறுபடியும் கிளம்பிட்டான். அவனுக்கு அவ்வளவு வேலை இருக்கு. நீ வராததுனால அம்புட்டு வேலையும் அவன் தான் ஒத்தையா பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னைக்குப்பா வீட்டுக்கு போகலான்னு சொல்லியிருக்காங்க?
இன்னைக்கு ஒரு நாள் அப்சர்வேஷன்ல வச்சு பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்கம்மா. பார்த்துட்டு நாளைக்கு காலையில சொல்றேன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. சீக்கிரம் வீட்டுக்கு போனால் சரி. இந்த ஆஸ்பத்திரி வாடகையே ஆக மாட்டேங்குது நமக்கு. இந்த குட்டி பிள்ளைக்கு கையில் கட்டு போட்டிருந்தாங்கல்லப்பா, பிரிச்சுட்டாங்களா? இல்லம்மா, வீட்டுக்கு போகையில பிரிப்பாங்க. அது டெஃப்லான் போட்டதை இவன் பிடிச்சி இழுத்துட்டே இருக்கான்ட்டு கட்டு போட்டு வச்சிருக்காங்க. இவன் ஒரே இடத்துல 3 நாளாக படுத்துருக்கிறதே அதிசயம்தான். ஆமா சின்னவனே, அவங்க டீச்சர் வந்தப்ப சண்டை எதுவும் போட்டையா? ஆமாம்மா, எனக்கு வேற வேலை இல்லை. வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாம் நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன். உனக்கு அது தானடா வேலை. இங்க பாரு ப்ரோ, நீ அதை மட்டும் தானடா வந்ததுல இருந்து செஞ்சுட்டு இருக்க. வெண்ணிலா கூட, அப்புறம் மிஸ் கூட, அதுக்கப்புறம் அந்த ராஜு சார் கூட, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து காளியா கூட, இப்போ ஏன் கூட. நல்ல வேலை, நான் ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் மாறி மாறி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால என்னையும் விட்டுட்டான். இல்லாட்டி இந்த சண்டையில் என்னையும் சேர்த்துருப்பான். என்ன பார்த்தா சண்டைக்கோழி மாதிரி தெரியுதா? டேய், நீ சண்டை சேவல்டா. இந்த சண்டை சேவல் தான் சும்மா இல்லாமல் மற்ற கோழிங்களை சண்டை இழுத்துக்கிட்டே இருக்கும். நான் எவ்வளோ சீரியஸா பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸே கொஞ்சம் கூட புரியல. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு சென்னையை விட்டு இங்கே வந்ததும் பட்டதெல்லாம் மறந்து போச்சு, அவ்வளோதான். திரும்ப ஒரு தடவை அதே மாதிரி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்னாதான் உங்களுக்கு மறுபடியும் புத்தி வரும்னு நான் நினைக்கிறேன். இல்லையா கண்ணு? பேசாதீங்கம்மா. திரும்பவும் என் அண்ணன் அவமானப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, நம்ம குடும்பமே அந்த மாதிரி எல்லாம் அவமானப்பட்டு நிக்க கூடாதுங்கிறதுக்காக நான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன பார்த்தா காமெடியா தெரியுது, கோவக்காரனா தெரியுது, சண்டை கோழியா தெரியுது. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. அதனாலதான் நான் இவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் எப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. என்னப்பா இவன் இப்படி பேசிட்டு போறான்? அவன் சொல்றதும் சரிதானம்மா. இவன் கோவப்படுறதுலயும் நியாயம் இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் இவன் கோபம் ரொம்ப அளவு மீறி போய்கிட்டு இருக்கு. அதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி தாம்மா வாகா குட்டியும் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ என்னப்பா பண்ணனா? அவங்க மிஸ் வந்திருந்தாங்கல்லம்மா பாக்குறதுக்கு. ஆமாப்பா. மிஸ் மட்டும் இங்க இருக்கட்டும், நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்கன்னு சொல்றான். சேச்சே, அது அவங்க டீச்சர்னா ஸ்கூலில் கதை பேசி அது கொஞ்சம் சிரிச்சு சிரிச்சு பாடம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால அவனுக்கு பிடிச்சிருக்குமியா. மற்றபடி உங்களை வேண்டான்னு சொல்லியிருக்க மாட்டான். அது எனக்கும் புரியுதுமா. இருந்தாலும் ஸ்கூலுக்கு போன கொஞ்ச நாள்லயே அந்த மிஸ் கூட இவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருக்கான்ல, அதான் எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது என்னன்னு. அதுதான் தம்பிக்கும் கோவமாகவும் வருது. சரியா, பாப்போம் பாப்போம். குட்டி பையன் போக்கலையே விடுவோம். அவனுக்கும் உடம்பு தாவலையா போகணும்ல. ஆமாம்மா. டாக்டர் சொன்னதையும் நம்ம மறந்துடக்கூடாதுப்பா. அதாம்மா, அவன்கிட்ட ஒரு வார்த்தைக்கு மேலே அதிகமாக இன்னொரு வார்த்தை பேசுறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. என்ன செய்ய, இந்த குட்டி பிள்ளை இப்படி இருக்கான், ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கான். ஒன்று சொல்ல முன்னாடி மூக்குக்கு மேலே கோபம் வருது. அந்த டீச்சர் அம்மா எப்படித்தான் இவனை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்குன்னு தெரியல. சரிம்மா, நீங்களும் தம்பியும் இங்கே இருக்கீங்களா? நான் ஆஃபீஸ் போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வரேன். சரிப்பா சரி, போ. அவன் தூங்கத்தானே செய்கிறான், போ. நீ போயிட்டு வா, போ. பார்த்துக்கோங்கம்மா, எதுவானாலும் கால் பண்ணுங்க. சரிப்பா சரி. அதான் அவன் தம்பி இருக்கான்ல. சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா. டீச்சர். சொல்லுங்க டீச்சர். வாகாவை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறேன், நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டீங்களா? பார்த்துட்டு வந்துட்டேன் டீச்சர். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா பேசுகிறான். சுசீலா டீச்சர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, நானும் போகணுமா அப்படின்னு. இல்லை, தேவையில்லைன்னு நினைக்கிறேன் டீச்சர். அங்கே ரொம்ப பேரை கூட்டம் சேர்க்க விட மாட்டேங்கிறாங்க. 2 பேருக்கு மேலே இருக்கவே விட மாட்டேங்கிறாங்க. இப்போ நானே உள்ளே போனால் இருக்கிற 2 பேர் வெளியே போக வேண்டியதாக இருக்குது. ஆமாம், சின்ன பையன் இன்ஃபெக்ஷன் ஆயிரும்னு பயப்படுவாங்க. அதான் டீச்சர். சரிங்க டீச்சர், நல்லா இருக்கான்ல? சரி, பார்த்துக்கலாம். எப்போ ஸ்கூலுக்கு வருவானா? இல்லை, நான் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கேட்டுக்கல டீச்சர். சரிங்க டீச்சர். சரி, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு. கிளாஸ்க்கு தான் போய்கிட்டு இருந்தேன். உங்களை பார்த்ததும் கேட்போன்னு இந்த பக்கம் வந்துட்டேன். சார், எல்லாருமே சின்ன பிள்ளைங்க டீச்சர். பெல் அடிச்சா கரெக்டாக கிளாஸுக்கு போக பாருங்க. ஒரு 2 நிமிஷம் கிளாஸ்ல டீச்சர் இல்லைன்னா உடனே இந்த குட்டி பிள்ளைங்க எல்லாருக்கும் சண்டை வந்துடும். இப்படி கேர்லெஸ்ஸாக இருக்கலாமா நீங்க? கிளம்பிட்டேன் சார், கிளம்பிட்டேன். போங்க, பிள்ளைங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். எஸ் சார், ஓகே. உன் பிள்ளைய பார்க்க போயிருக்க, வரும்போது முகமெல்லாம் அப்படியே சந்தோஷத்துல பூரிச்சு போய் வருவேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீ கேட்டுக்குள்ள என்ட்ரி ஆகவுமே கேமராவில் பார்த்தேன். அம்மா, என்ன மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டு வர? வாகா குட்டியை பார்க்க போன இடத்துல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஆஹா, அப்படியா? அந்த எம்கே இருக்கிற இடத்துல பிரச்சனை வராமல் இருந்தா தானே ஆச்சரியம். என்ன சொன்னான்? இல்லை, அவங்க யாரும் ஒன்றும் சொல்லலை. வாகா குட்டி தான். வாகா என்ன பண்ணா? ராஜு அவன் என்னை அங்கேயே இருக்க சொல்கிறான். சுத்தம். அப்பா அதுக்கு அந்த எம்கே பேயாட்டம் ஆடி இருப்பானே. ஆமாம், வாகா குட்டியோட அப்பா சொன்னார், டீச்சருக்கு வீட்டில் தேடுவாங்க, அதுவும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் இங்கே 2 பேருக்கு மேலே இருக்கக்கூடாதுப்பா, அதனால டீச்சர் வீட்டுக்கு போகட்டும்னு சொன்னார். அதுக்கு வாகா குட்டி என்ன தெரியுமா சொன்னா? என்ன சொன்னா? அப்படின்னா நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போங்க, சுக்கி கூட நான் இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டான்டா.
சுத்தம். ஏன் குட்டி பையன் அப்படி சொல்லிட்டான்? ஏன் அப்படி சொன்னான்னு தெரியலடா. ஆனா அப்படி சொன்னதும் பாவம் அவங்க 2 பேர் முகமும் ரொம்ப வாடி போச்சு. சுக்கி, நான் ஒன்று சொல்கிறேன் கேட்பியா? என்ன? நீ வாகா குட்டியை விட்டு கொஞ்சம் விலகியே இரு. அதுதான் உனக்கும் நல்லது, வாகாவுக்கும் நல்லது, மற்ற எல்லாருக்குமே நல்லது. நானுமே இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரும்போது அதைத்தான் யோசிச்சுக்கிட்டே வந்தேன். வாகா குட்டி என் மேல பிரியமா இருக்கான், அதெல்லாம் ஓகே. அதுக்காக அவன் அவங்க அப்பாவை விட்டு கொடுத்துடக்கூடாதுல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஒரு நிமிஷம் அவர் முகம் எப்படி வாடி போச்சு தெரியுமா? இவ்வளவு நாள் அப்பா அப்பான்னு அவரையே சுத்தி வந்திருப்பான்ல, இப்ப நான் வந்ததும் அவர் வேண்டாம் நீங்க தான் வேணும் சுக்கின்னு சொல்லும்போது அப்ப அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும்டா. எனக்கு அவர் வாடின முகத்தை பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதான் நான் ஓடி வந்துட்டேன் அவனை தூங்க வச்சுட்டு. கஷ்டம்தான். கேஎஸ்ஆர் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம்ல. ஆமா ராஜு, இங்க பாரு, நான் அவரை மறக்கிறதுக்கு தான் வாகா குட்டி கூட பிரியமா பழகவே ஆரம்பிச்சேன். இப்ப அது அவருக்கு கஷ்டத்தை கொடுக்குதுங்கும் போது நான் அந்த தப்பை தொடர்ந்து பண்ணக்கூடாதுடா. சரி, நீ இப்போ என்ன பண்ணலான் இருக்க? அப்போ நீ சொன்ன மாதிரியே பேசாம நான் யூஎஸ் கிளம்பி போயிடட்டுமா? உன்னால் முடியுமா சுக்கி? அப்பா வேற இந்தியாவில் இல்லை, வர்றதுக்கு 6 மாதம் ஆகும். இப்போ நீயும் கிளம்பி போயிட்டேன்னா ஸ்கூலில் ஏதாவது டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணணும்னு அது நீ தானே பண்ணணும் சுக்கி. அதையும் தான் யோசிச்சுக்கிட்டே வந்தேன், என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. இப்போ குட்டி பிள்ளையை தூங்க வச்சுட்டு தான் வந்திருக்கேன். கண்ணு முழிச்சான்னா மறுபடியும் என்ன கேட்பானான்னு யோசனையா இருக்கு. சரி, அப்போ நீ வீட்டுக்கு போ. நான் இங்கே ஸ்கூல் பொறுப்பெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ வீட்டிலே இரு, கொஞ்ச நாளைக்கு வீட்டிலே இரு. சரி, அப்போ நான் கிளம்பட்டா? சரி போ, கொண்டு வந்து விடட்டுமா? நீ உன்னோட ஸ்கூல்லையே டீச்சராக வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து காரையும் யூஸ் பண்ணுறதில்ல, ஆட்டோலேயே வந்துட்டு ஆட்டோலேயே போய்கிட்டு இருக்க. இப்போவும் அதே மாதிரி ஆட்டோ பிடிச்சி போயிடுறேன், நீ இருந்து பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன். சரி சரி, போயிட்டு வா. இவளுக்கு மட்டும் பிரச்சனை தீரவே மாட்டேங்குது. ஏன்டா இவளை யூஎஸ்ல இருந்து வர வச்சோன்னு இருக்கு இப்போ. மாமா கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போனதுனால எம்கே கிட்ட பேசி கேன்சல் ஆன என்னோட டிரான்ஸ்ஃபர் ஆர்டரை மறுபடியும் கேன்சல் பண்ணி மதுரையிலேயே போஸ்டிங் கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டாரு. நம்ம மதுரைக்கு வந்த விஷயத்த எப்பாடுபட்டாவது முடிச்சிடணும். நம்மளால ஏற்பட்ட பிரச்சனையை நம்ம தான் சரி பண்ணணும். முதல்ல அந்த டீச்சர் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த டீச்சர் கிட்ட வாகா குட்டி ஏன் இவ்வளோ பிரியமா இருக்கான், முக்கியமா மாமா ஏன் அவங்க கிட்ட இவ்வளோ கேஷுவலாக பேசுறாருங்கிறத கண்டுபிடிக்கணும். அதை மட்டும் கண்டுபிடிச்சு எம்கே கிட்ட சொல்லிட்டோம்னா மிச்சம் எல்லாத்தையும் எம்கே பார்த்துக்குவாரு. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு முதல் நாள் நல்லபடியாக வேலையில் சேர்ந்து நல்லபடியாக வேலையை பார்க்கணும். எந்த கேபின் எனக்கு அலாட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியலையே. சார், எக்ஸ்கியூஸ் மீ. மிஸ் வெண்ணிலா? எஸ் சார், அன்னைக்கு வந்திருந்தேனே. எஸ் மேம். என்னோட டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கேன்சல் பண்ணாங்கல்ல, அதை நான் மறுபடியும் கேன்சல் பண்ண வச்சு இங்கேயே போஸ்டிங் வாங்கிட்டேன். தெரியும் மேம். உங்களுக்கு மெயில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சார், என்னோட கேபின் எது? மேம், இந்த கம்பெனியோட சேர்பர்சன் வந்திருக்காங்க. நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்ததுமே முதல்ல அவங்கள போய் பார்க்கணுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, பார்த்துறேன். அன்னைக்கு உங்களை பார்த்தனே, அந்த ரூமா? எஸ் மேம். சரி, நான் போய் பார்த்துக்கிறேன். கம்பெனியோட சேர்பர்சன்னா யாரு? ஒருவேளை எம்கேவா இருக்குமோ? இல்லையே, ஹாஸ்பிட்டலில் குட்டி பிள்ளை இருக்கும்போது அவர் இங்கெல்லாம் வர்றதுக்கு சான்ஸே இல்லையே. போவோம், போய் பார்ப்போம். அவராவது யூகேவை விட்டுட்டு இந்தியாவில் வந்து இருக்கிறதாவது. மை கமிங் சார். என்ன, யாரையுமே காணோம். எம்கே, wish you a very very hottiest welcome to the hell. என்ன சிரிக்கிற? நரகத்துக்கு வெல்கம் பண்றீங்க எம்கே. நீங்க இருக்கிற இடம் நரகமாவே இருந்தாலும் எனக்கு அது சொர்க்கம்தான். ஆமா, நீங்க என்ன இங்க எம்கே? சொன்னேன்லடி, கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் நான் தான் வாங்கியிருக்கேன்னு. வாங்கியிருக்கேன்னு சொன்னீங்க, சரிதான். மாமா கிட்ட சொல்லி என்னோட போஸ்டிங் இங்கேயே நான் கன்ஃபார்ம் பண்ணதுனால நீங்களும் என்ன பார்க்காம இருக்க முடியாம இங்கேயே வந்துட்டீங்களோ? ஏய், உன்னை கொன்னுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பேன். இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தேனா? என்ன கொன்னுட்டா நான் செத்து போயிட்டா முதல்ல கஷ்டப்படுற ஆளு நீங்களா தான் இருக்க முடியும். நீங்களே உங்களை கஷ்டப்படுத்திக்குவீங்களா எம்கே? இங்க பாரு, வேண்டாம். என்னை பத்தி தெரியாம நீ என்கிட்ட ரொம்ப ஓவரா துள்ளிக்கிட்டு இருக்க. இப்போ நீ என்னமோ சொன்னே, உன்னை பார்க்க முடியாம நான் இங்கேயே வந்துட்டேன்னு. உண்மைதான், உன் கூட இருக்கணும்னு தான் இங்க வந்திருக்கேன். ஆனா எதுக்கு தெரியுமா? உனக்கு கண்ணு முன்னாடியே நரகம் எப்படி இருக்கும்னு காட்டுறதுக்காக தான். காட்டுங்க, பார்க்குறேன். வேணாண்டி. அந்த நரகத்தை காட்டுறதுக்கு நீங்க கூட இருந்து தானே காட்டுவீங்க. உங்க கூட தானே நானும் இருக்க போறேன். அப்ப நரகம் கூட எனக்கு சொர்க்கமா தான் இருக்கும். அதான் முதல்ல சொல்லிட்டேன்ல.
ஒரு பொண்ணு எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அவள் கஷ்டப்படும் போது அவள் மனசுக்கு பிடிச்சவன் பக்கத்தில் இருக்கும்போது அந்த கஷ்டமெல்லாம் ஒரு விஷயமாவே தெரியாது அவளுக்கு. நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தை எனக்கு கொடுத்தாலும் தாங்கிக்கிறதுக்கு நான் ரெடி. ஸோ எப்படியெல்லாம் வெண்ணிலாவுக்கு டிசைனாக கஷ்டத்தை கொடுக்கலான்னு எம்கே நீங்கள் யோசிங்க. அதை எல்லாத்தையும் எப்படி டேக்கிள் பண்ணலாங்கிறத நான் யோசிக்கிறேன். ரொம்பத்தான் துளிர் விட்டு போய் ஆடிட்டு இருக்க. ஆடத்தானே செய்வேன். கருமேகத்தை பார்த்ததும் வண்ணமயில் தோகையை விரித்து ஆடுமா. அதே மாதிரி என் மனசுக்கு பிடிச்சி இந்த கார்மேக வண்ணனை நான் பார்க்கும்போது என் பக்கத்தில் அவன் இருக்கும்போது நானும் ஆடத்தானே செய்வேன். ஏய், நான் இங்கே இன்னைக்கு வேலைக்கு சேர்ந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பின்னா அதை விட இங்கே உங்களை பார்த்தது எனக்கு அதை விட ரொம்ப 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 ஹாப்பி. இன்னைக்கு ஒரு நாள் தான் இப்படி பேசுவ. உன்னை நான் படுத்துற பாட்டுல குடுக்கற டார்ச்சர்ல எனக்கு இந்த வேலையே வேண்டான்னு நீ விட்டுட்டு கதறி உன்னை ஓட வைக்கல. என் பேர் எம்கே இல்லடி. அதையும் தான் பார்க்கலாம். எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் உங்களை விட்டுட்டு மட்டும் நான் என்றைக்குமே போக மாட்டேன் எம்கே. நான் இந்த மதுரைக்கு வந்தது எதுக்கு தெரியுமா? என் ஃபேமிலியோட நிம்மதியை கெடுக்கிறதுக்கு தானே. தெரியும். அதுதான் இல்லை, மாமாவோட தொலைஞ்சு போன சந்தோஷம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டேன்னு தான் நினைக்கிறேன். முழுசாக கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லுவேன். நீ ஒரு ஆணியும் புடுங்க வேண்டாம். போய் உன்னோட கேபின்ல உட்காரு. கேபின் நம்பர் 96. போ. தேங்க்யூ எம்கே. வந்ததுலேருந்து என் கேபின் எங்கே இருக்குன்னு யார்கிட்டயாவது கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் கேட்காமலே சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் எம்கேங்கிறது. காதலியோட மனசை புரிஞ்சு வச்சிருக்கிற காதலர் அது நீங்கள் தான். போடி பேசாம. ஓகே எம்கே, நான் என்னோட கேபினுக்கு போய் என்னோட வேலையெல்லாம் என்னன்னு கேட்டுட்டு பார்க்க ஆரம்பிக்கிறேன். நீங்கள் எனக்கு எப்படி மென்டல் டார்ச்சர் கொடுக்குறதுன்னு யோசிங்க, நான் உங்களுக்கு எப்படி லவ் டார்ச்சர் கொடுக்குறதுன்னு யோசிக்கிறேன். பிரேக் டைமில் பார்ப்போம். பாய். என் செல்ல கருப்பட்டி, என் நாட்டு நவாப்பழம். வரேன். கையெடு. கோச்சு கிடக்கூடாது செல்லம். அதெல்லாம் இங்கே வர்றதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு வந்திருக்கணும். வரேன். நாட்டு நவாப்பழம்னா நாட்டு நவாப்பழம் தான், கருப்பட்டினா கருப்பட்டி தான். என்ன ஒரு டேஸ்ட்டு. பிரேக் டைமில் பார்ப்போம். நாளையிலேருந்து உங்களுக்கும் சேர்த்து லஞ்ச் கொண்டு வரேன். ஹலோ, ஹே மேன். சார், என்னையவா சார்? ஒன்று தான். ஓகே, நீ கிளம்பு. கூப்பிட்டீங்க சார்? இல்லை, நான் பேச வேண்டியவங்க கிட்ட பேசிக்கிறேன், நீ கிளம்பு. ஓகே சார். அது எப்படி நான் வந்தாலே நீ வந்து நின்னுற? சிசிடிவி. ஓ, பிளானிங். எப்பவும் வாசல்ல இருக்கிற கேமராவை பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்களோ, இல்ல நான் வருவேன்னு பார்த்துட்டு இருந்தீங்களா? எப்போவுமே வாசலில் இருக்கிற கேமராவை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறது என்னோட வழக்கம். ஏன்னா இங்கே படிக்கிறவங்க எல்லாருமே சின்ன குழந்தைங்க. நான் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் என்னோட கண்ணு ஒரு செகண்டுக்கு ஒருக்க இந்த வாசலில் இருக்கிற கேமரா மேலே பட்டு தான் திரும்பிட்டு இருக்கோம். குழந்தைங்களோட பேரண்ட்ஸை தவிர அனாவசியமாக யாரையும் ஸ்கூல் கேட்டுக்குள்ளே விடுறது எனக்கு பழக்கமே கிடையாது. நீங்கள் மட்டும்தான் முறை தவறி வந்துக்கிட்டு இருக்கீங்க. ஓஹோ, என்ன விஷயம் சார்? எதுக்கு வந்திருக்கீங்க? பாப்பாவோட டீச்சரை பார்க்கணும். எதுக்கு? அது அவங்க கிட்ட தான் சொல்லணும். அவங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல. ஓ, ஸ்கூலுக்கு வராம வீட்லயே உட்காந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்களோ? ஸ்கூலுக்கு வரல, அவங்களுக்கு ஏதாவது பர்சனல் ப்ராப்ளமா இருக்கும், அவ்வளவுதான். கிளம்புங்க. இந்நேரம் பார்த்து வராளே. யாரு? வெல்கம் மேம். லீவுன்னு சொன்னாங்க. சுக்கி பக்கி, இந்த பேக்கை வச்சுட்டு வந்துட்டேன்.